லீடர்ஷிப்பு, ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஏபிள் பிரைம் மினிஸ்டருங்கிற லெவலில் மோடிக்கு எம்ஏஜிக்கு அந்த வாக்குகளை லீடர் போத பார்ட்டியாக மோடிக்கு கொண்டு வரும்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். உத்தரப்பிரதேசில் 40% வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்ச பாஜக மக்களவைத் தேர்தலில் 50% அப்னாடலோட சேர்ந்து ஈஸியாக பெற்றாங்க. இப்போ 44% வாக்கெடுத்து யோகியை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதே ரேஷியோ படி பார்த்தா 50-54% வர போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்றாலும் அவங்க அபண்டன் காஸ்ட் நாட்டு சரண் சிங் ஜியோட பேரன் ஜெயந்த் சௌத்ரி, அஜித் சிங்கோட சன், அவர் கட்சியை கூட அவங்க வெஸ்டர்ன் யூபிக்காக ஒரு கூட்டணியில் சேர்த்துருக்குறாங்க. பீகாரை பொறுத்தவரையில் உபேந்திர குஷ்வாவோட கட்சி 3 எம்பி சீட்டுகளை 14 பெற்றாங்க. 19 முரண்பட்டு கூட்டணி விட்டு வெளியேறினாங்க. இப்போ அவங்களையும் கூட்டணியில் வச்சுருக்காங்க. இன்னும் சிறிய கட்சிகளையும் கூட்டணியில் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கூட்டணியில், ஆர்ஜேடி கூட்டணியில் 3 சீட்டு கேட்டு கிடைக்காத கட்சிகள்லாம் சீட்டு இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் சீட்டு இல்லாமலே என்டிஏ சப்போர்ட் பண்ணுறோம், மோடி பிரதமரை சப்போர்ட் பண்ணுறோங்கிற நிலைமை கூட பீகாரில் இருக்குது. அதே வேளையில் மகாராஷ்டிராவில் மட்டும் நான் பாஜகவுக்கு ஒரு அர்த்மேட்டிக்கலி ஒரு வீக்னஸை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, இது உத்தவ் தாக்கரேயும் சரத்பவாரும் லீடர்ஸுக்கு தான் பொதுவாக வாக்குகள். அவங்க ஷிண்டேயும் அஜித் பவாரும் ஆர்கனைசர்ஸ் லீடரை மையமாக வச்சு வாக்குகளை ஆர்கனைஸ் பண்ண முடியும். லீடர்ஸ் 2 பேர் அந்த எதிரணியில் இருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு சில பகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு கொடுக்கும். ஆந்திராவை பொறுத்தளவில் 2014 நாயுடுவை அரியணையில் ஏற்றினவங்க, வெற்றி பெற்றவங்க. 19 நாயுடு பாஜகவுக்கு எதிராக செயல்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நாயுடு ராமர் கோயிலுக்கு அவரே நின்று மோடியோட நெருங்கி வரும்போது 6 எம்பி சீட்டுகளை பெற்றுட்டு பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டு தெலுங்கு தேசத்தோடு அங்கே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. தனித்தே தெலுங்கு தேசம் 25 இடங்களில் 3 இடங்களை பெற்ற ஒரு கட்சின்னு சொல்லும்போது 1% இருந்த பாஜகவுக்கு இன்னைக்கு நாயுடு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. நாயுடும் பாஜகவை கைப்பிடிச்சு தான் மேலே ஏற முடியும்னு நினைக்கும் போது ஆந்திராவுக்குள்ளேயும் பாஜகவுக்கு இந்த வருடம் இந்த தேர்தலில் ஒரு கூடுதல் வாய்ப்பு ஒன்றுமே இல்லாத இடத்துல 14 மாதிரி மீண்டும் 14 திரும்பும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. தெலுங்கானாவை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் இப்போ 14% வாக்கு எடுத்தாங்க. முன்னாடி 7% வாக்கு தான் எடுத்தாங்க. 7% வாக்கு எடுத்தவங்க மக்களவைக்கு 19 எடுத்தாங்க. இப்போ சட்டசபைக்கு 14 எடுக்கும்போது மக்களவைக்கு 25-26% அவங்களுக்கு அதே ரேஷியோ படி பழைய பிரசிடென்ட் படி வரக்கூடிய ப்ரூவ்டு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் படி வரக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா 4 சீட்டுங்கிறது அங்கேயும் கூடலாம். கர்நாடகாவை பொறுத்தளவில் சட்டமன்றத்தோட ராகுல் காந்திக்கு வேல்யூ அதிகம். அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்றத்தோட பாராளுமன்றத்துக்கு வேல்யூ அதிகம். தொடர்ந்து பேசும் சார். ஒரு அண்மை செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்துவிட்டு வரலாம். வாக்காளர் பட்டியலில் 800 பேரின் பெயர் விடுபட்டிருப்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் புகார் அளித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் வாக்காளர் பட்டியலில் சுமார் 800 பேரின் பெயர்கள் இல்லை என அவர் புகாரை தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, என்ன புகாரை வானதி ஸ்ரீனிவாசன் முன்வைக்கிறார்? கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் பகுதியில் அங்கப்பா பள்ளி என்ற ஒரு பள்ளியில் பூத்தானது 214வது எண் கொண்ட பூத்தானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூத்தில் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது 1353 ஓட்டுகள் இருந்தது. இந்நிலையில் தற்பொழுது அந்த பூத்துக்களில் தற்பொழுது வெறும் 523 ஓட்டுகள் மட்டுமே இருப்பதாகவும் 800க்கும் மேற்பட்டோரின் ஓட்டுகள் இல்லை எனவும் பகுதியில் வாக்களிப்பதற்காக வந்த பொதுமக்கள் அடுத்தடுத்து குற்றம் சாட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த பாஜக நிர்வாகிகள் அந்த பள்ளிக்கு நேரடியாக சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அங்கிருந்த அவரும் போராட்டக்காரருடன் இணைந்து போராட்டம் நடத்திய பின்னர் இது குறித்து அங்கிருந்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். 1353 ஓட்டுகள் இருந்த ஒரு பூத்தில் எப்படி ஒரே நேரத்தில் 800 ஓட்டுகள் இல்லாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்திய பின்னர் உரிய தகவலை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தை கைவிட்ட அதிகாரிகள் போராட்டத்தை கைவிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் உரிய முறையில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வானதி சீனிவாசன் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான காந்திகுமார் பாண்டியிடம் நேரடியாக புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடியில் மட்டும் 800 வாக்காளர்களது பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு மட்டும் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நேரடியாக முறையிடப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒரே ஒரு பூத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வாக்காளர்களது பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது இந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.